ஹாய் குட்டி. ஒரு சூப்பரான புதிய கதை கேட்க எல்லாரும் ரெடியா? நம்ம கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஒரு பழைய மேஜிக் புக்ல தான். அந்த புக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது ஒரு அமைதியான பச்சை நிறமான காட்டுக்குள்ள இருந்துச்சு. யாராவது அதை எடுத்துட்டா உலகத்துல பெரிய மாற்றம் வந்துடுமாம். நம்ம ஹீரோயின் பேரு இலாரா. ஒரு நாள் இலாரா ஒரு விசித்திரமான காட்டுக்குள்ள வந்தா. அங்கே எல்லா இடமும் பளிச்சுன்னு வெளிச்சமா இருந்துச்சு. காளான்கள் கூட லைட் போட்ட மாதிரி ஜொலிச்சுச்சான். அவகிட்ட ஒரு குட்டி பை இருந்துச்சு. அப்போ ஒரு பச்சை அன்னப்பறவை அவ பக்கத்துல வந்து அவளுக்கு ஏதோ வழியை காட்டுற மாதிரி பறந்துச்சு. அட, அப்பதான் இலாராவுக்கு தெரிஞ்சிச்சு தன்கிட்ட ஒரு மேஜிக் பவர் இருக்குன்னு. இப்போ அவளோட பெரிய சாகசம் ஆரம்பிக்குது. அந்த மேஜிக் பவரை கண்டுபிடிச்சதும் இலாராவுக்கு செம சந்தோஷம். அவ உடனே தன்னோட கையை காலாட்டி ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சா. தன்னோட உடம்பையே அவளோட பவரை வச்சு புதுசா மாத்தி பார்த்தா. அவளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா. அந்த பச்சை அன்னப்பறவை கூடவே இருந்து அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வழிகாட்டிக்கிட்டே இருந்துச்சாம். கொஞ்ச நேரம் கழிச்சு இலாராவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. உடனே அவ ஒரு அழகான சன்னியான வெயில் நிறைந்த பூக்கள் இருக்கிற இடத்துக்கு மேஜிக் மூலமா போனா. அங்கே ஒரு பெரிய கோட்டையும் பலூன்களும் பறந்துச்சு. அங்கே உட்கார்ந்து இந்த மேஜிக் பவர் எனக்கு ஏன் கிடைச்சது, இதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சா. அவ உட்கார்ந்து இருக்கும் போதே கோட்டை கிட்ட ஏதோ ஒரு விபத்து நடக்கிறத பார்த்தா. உடனே இலாராவுக்கு அடடா, நம்ம மேஜிக் பவரை வச்சு மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சு. சட்டென்று எழுந்து அங்கேயே நின்னபடி தன்னோட சக்தியை பாயிண்ட் பண்ணி அந்த ஆபத்தை காப்பாற்ற போறதா முடிவு பண்ணிட்டா. காப்பாத்தினதுக்கு அப்புறம் இலாரா ஒரு இரவு காட்டுக்குள்ள போனா. அங்க வானத்துல நிறைய நட்சத்திரங்கள் தெரிஞ்சது. அந்த நட்சத்திரங்கள் ஒரு டிசைன்ல இருந்துச்சு. அது அவளோட குட்டி பையில இருந்த டிசைன் மாதிரியே இருந்துச்சு. அப்போதான் இலாராவுக்கு ஓஹோ, இந்த பையில தான் மேஜிக்கின் ரகசியம் இருக்குன்னு புரிஞ்சுது. அந்த ரகசியத்தை வச்சு அவளோட பவரை ஒரே இடத்துக்கு கூட்டி இன்னும் பெரிய முக்கியமான இடத்துக்கு போகணும்னு நினைச்சா. அவ்வளவுதான், அவ ஒரு அழகான வானத்துல மிதக்கிற ஊருக்கு வந்து சேர்ந்தா. இப்போ இலாரா அங்கே கெத்தா நின்னு அவளோட பெரிய மேஜிக் வேலையை ஆரம்பிக்க போறா.